நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. காரணம், இந்த ஊரின் மருமகனாக நான் இங்கே மேடையிலே உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன். என்னுடைய மாமனார் ஊர் மேலப்பட்டு. அந்த வகையில உங்களுடைய மருமகனாக இன்று செய்யாறிலே என்னுடைய 100 நாள் நடைபயணத்தின் தொடர்ச்சியாக உரிமை மீட்க, தலைமுறை காக்க என்ற நோக்கத்தில் தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களை சந்தித்து உங்களுடைய உரிமைகளை உங்களுக்கு தெரிய வைத்து அதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து போராட வேண்டும் என்ற நோக்கத்திலே 100 நாட்கள் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். இன்று செய்யாற்றிலே இந்த நடைபயணம் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நடைபயணத்தை, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர், என்னுடைய அன்பு தம்பி கணேஷ்குமார் அவர்களே. காரணம், இந்த நடைபயணத்திலே தமிழ்நாடு முழுவதும் நான் சென்று வருகின்றேன். எங்கு சென்றாலும் என் தம்பிகளும் என் தங்கைகளும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கிலே என்னை அன்போடு வரவேற்று, ஐயா நீங்கள் தைரியமாக செல்லுங்கள், உங்கள் பின்னால் நாங்கள் இருக்கின்றோம், இந்த மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று ஒவ்வொரு இடத்திலும் ஆயிரக்கணக்கான தம்பிகளும் தங்கைகளும் உற்சாகப்படுத்துகிறார்கள். காரணம், இந்த திமுக ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, எல்லாவற்றிற்கு மேல் நமக்கு உணவளிக்கின்ற, சோறு போடுகின்ற விவசாயிகளுக்கு எதிரான ஒரு ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும், ஒன்று கூட வேண்டும். போதும், இவர்கள் ஆண்டது போதும், உழவர்கள் மாண்டது போதும். இங்கே மேடையிலே பேசினார்கள் விவசாயிகள், நெசவாளர்கள், பெண்கள், அரசு ஊழியர்கள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அத்துணை பேரும் திமுக ஆட்சி மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள், ஆத்திரத்தில் இருக்கின்றார்கள். ஆட்சி செய்வதற்கு தகுதியற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, வீட்டுக்கு போங்கள், உங்களுக்கு தகுதி கிடையாது, தமிழ்நாட்டை ஆள்வதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. தமிழக மக்களே, உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, கடந்த தேர்தலிலே நீங்கள் மிகப்பெரிய தவறை செய்தீர்கள். இந்த திமுகவை நீங்கள் ஆட்சியில் அமர்த்தினீர்கள். அது மட்டுமல்ல, சிந்தித்து பாருங்கள் தமிழக மக்களை. கடந்த 3 தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல் திமுகவை வெற்றி பெற வைத்தீர்கள். தமிழகம், புதுவை 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் 39 தொகுதிகள் வெற்றி பெற வைத்தீர்கள். அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல் 2021 தேர்தலில் திமுகவை ஆட்சியில் அமர்த்தினீர்கள். எவ்வளவு பெரிய தவறு. அதற்கு பிறகு வந்த தேர்தல், மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் 2024 40க்கு 40 கொடுத்தீர்களே. 3 தேர்தல்களில் திமுகவுக்கு வாக்களித்த தமிழக மக்கள், உங்களுக்கு கிடைத்தது என்ன? மிகப்பெரிய ஏமாற்றம் தானே. இன்று தமிழ்நாட்டினுடைய அவல நிலை, மோசமான ஒரு நிலை. அதிலும் இந்த மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், அண்ணாமலையார் இருக்கின்ற இந்த அண்ணாமலையார். ஆனாலும் உங்களுக்கு விடிவு வரவில்லையே, உங்களுக்கு விடிவு வரவில்லையே. இந்த மாவட்டத்திலே ஒரு குறுநில மன்னர், ஏழுமலை வஜ்ரவேலு, ஏழுமலை வஜ்ரவேலு, அவர் தான்ப்பா ஏவாது. ஏழுமலை வஜ்ரவேலு என்கின்ற ஏவா வேலு. இவர் ஒரு நபர், ஒரு தனி நபர். இவருடைய ஆதிக்கம் சாதாரண ஆதிக்கம் கிடையாது. இவர் எல்லா கட்சியிலும் இருந்து இன்று திமுகவிலே இங்கே
ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். திமுகவில்ல, முதலமைச்சர். காரணம் என்ன? டப்பு மணி எவ்வளவுதான். இதை வைத்து என்ன பண்ண போறாரு? அதாவது இங்க மேல்மா விவசாயிகள் இங்க வந்தார்கள். அதாவது இன்னைக்கு விவசாயிகள் எங்கே பாதிக்கப்பட்டார்களோ அங்கே முதல் அங்கே சென்று குரல் கொடுப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த அடிப்படையில மேல்மா அங்கே பகுதியில பக்கத்துல சிப்காட், இந்த செய்யார் சிப்காட் வளாகம் அலகு ஒன்றிலே 800 ஏக்கரிலே சிப்காட் அலகு ஒன்றிலே, அலகு 2லே 2000 ஏக்கர் எடுத்து விட்டார்கள். அலகு 3க்கு 3150 ஏக்கர் எடுக்க திட்டமிட்டிருக்கின்றார்கள். அந்த 3150 ஏக்கரில் 2700 ஏக்கர் மக்களுடைய நிலம். இது விவசாய நிலம், முப்போகம் விளைகின்ற நிலம். இது புஞ்ச நிலம் கிடையாது, நஞ்ச நிலம். 2700 ஏக்கர். மீதி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 350-400 ஏக்கர் தான் அரசு. நான் கேட்கறது சிப்காட் வேண்டாம் நான் சொல்லல. சிப்காட் வேணும், வேலை வாய்ப்பு வேணும், தொழில் வேணும், இதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் விவசாய நிலத்தை அழித்து அங்கே எங்களுக்கு தொழிலும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். விவசாய நிலம் விவசாயத்திற்கு மட்டும்தான் இருக்கணும். இந்த நிலம் நம் முன்னோர்கள் ஆயிரம் ஆண்டுகள் நம் முன்னோர்கள் அங்கே இந்த நிலம் உணவளித்த நிலம். நம் முன்னோர்களுக்கு நமக்கு பிறகு ஆயிரம் ஆண்டுகள் நம் சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும் இந்த மண். இடையில் வந்தவர்கள் நாம். இந்த நமக்கு என்ன கடமை? நாம் இடையில் வந்தவர்கள் இந்த மண்ணை பாதுகாத்து நம் சந்ததியினருக்கு நாம் இந்த மண்ணை விட்டு செல்ல வேண்டும். இதை அழிக்க நமக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அதற்காகத்தான் இங்கே நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இது ஏதோ மேல்மா பிரச்சனை மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் எங்கே விவசாய நிலம் பாதிக்கப்பட்டாலும் அங்கே உடனடியாக சென்று அங்கே போராட்டம் செய்து அதை தடுத்து நிறுத்துவதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை. இது மேல்மா செய்யார் மேல்மா இருந்தாலும் சரி, அல்லது நெய்வேலி அங்கே பழுப்பு நிலக்கரி சுரங்கத்திற்காக 50,000 ஏக்கர் முப்போகம் விளைகின்ற காவிரி டெல்டா நிலம் இருந்தாலும் சரி, அல்லது அறிவுசார் நகர் என்று சொல்லி கும்மிடிப்பூண்டி அருகிலே 1700 ஏக்கர் முப்போகம் விளைகின்ற அந்த நிலம் இருந்தாலும் சரி, எங்கே நிலம் எடுக்க விவசாய நிலத்தை அழிக்கின்ற அந்த அரசை தொடர்ந்து எதிர்ப்போம். எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா உலகத்துல நம்முடைய விவசாயிகள்? எனக்கு அப்பா அம்மா பிறகு பெட்ரோலுக்கு பிறகு கடவுளா நாம் பார்க்கிற விவசாயிகள், ஏன்னா நமக்கு சோறு போடுகின்ற விவசாயிகளை குண்டர் சட்டத்துல எங்கேயாவது போட்டிருக்காங்களா? உலகத்துல நான் எவ்வளவு நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன், இந்தியாவுக்கு அத்துணை மாநிலங்களுக்கு நான் போயிருக்கிறேன். ஆனால் முதல் முறையாக நமக்கு சோறு போடுற விவசாயிய குண்டர் சட்டத்துல போட்டிருக்கிறாங்க. வெக்கக்கேடியா திமுக, வெக்கக்கேடியா முதலமைச்சர், வெக்கக்கேடியா ஏழுமலை வஜ்ரவேலு, வெக்கக்கேடியா. நீங்க வெட்டி தலை குனியணும். மானம் ரோஷம் வெக்கம் எதுவும் கிடையாது உங்களுக்கு. விவசாயிகளை எப்படியா நீ குண்டர் சட்டத்துல போடுவ? விவசாயிகளையா? உங்களை போன்ற இவங்க என்ன சாராயம் விற்கிறாங்களா? உங்களை போன்ற இவங்க கஞ்சா விற்கிறாங்களா? உங்களை போன்ற இவங்க உணவு கடத்துறாங்களா? உங்களை போன்ற இவங்க மணலை கடத்துறாங்களா? இல்லையா? நமக்கு சோறு போடுறாங்க, வயிற்றுக்கு சோறு போடுற விவசாயிகளை யாராவது குண்டர் சட்டத்துல போடுவாங்களா? ஐயா, அதனால்தான் நான் சொல்கின்றேன், தமிழக விவசாயிகளே, தமிழக விவசாய பெருமக்களே, நீங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள், எங்கள் பின்னால் வாருங்கள், ஒன்று சேருங்கள். இந்த திமுகவை புறக்கணிக்க வேண்டும். இங்கே வந்த நோக்கம் உங்களிடம் வாக்கு கேட்க நான் வரவில்லை, ஓட்டுக்காக நான் இங்க வரல. ஒன்னே ஒண்ணு நீங்க முடிவு பண்ணணும். இந்த நேரத்துல வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை எடுங்கள். அதுதான் முக்கியம். யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. போதும், இவர்கள் ஆண்டது போதும். நாடகம் நாடகம் நாடகம். கோயம்புத்தூர் அன்னூர்ல 3000 ஏக்கர்
அங்கே சிப்காட் அதற்காக நிலம் எடுப்பதற்காக அங்கே திட்டமிட்டிருந்தார்கள். அங்கே ஒரு சில கட்சிகள் எல்லாம் அங்கே போராட்டம் செய்தார்கள். உடனடியாக அந்த திட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள். ஆனால் இங்கே நம்முடைய மேல்மாவிலே செய்யாறிலே குண்டர் சட்டம், அடக்குமுறை, அச்சுறுத்தல், காவல்துறை 2000 பேர் 5000 பேர் ஏவி விட்டு இவ்வளோ பிரச்சனைகளை இங்கு மேல்மாவிலே. மீண்டும் சொல்கின்றேன், எங்களுக்கு தொழிற்சாலை வேண்டும், வேலை வேண்டும், பொருளாதார முன்னேற்றம் வேண்டும். ஆனால் விவசாய நிலத்தை அழித்து எங்களுக்கு வேண்டாம். திருவண்ணாமலை மாவட்டத்திலே எவ்வளவோ தரிசு நிலம் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஏக்கர் தரிசு நிலம், அரசு நிலம் இருக்கிறது. அங்கே கொண்டு வாருங்கள், சிப்காட்டை கொண்டு வாருங்கள். இந்த மாவட்டம் நினைச்சு பாருங்க, இவங்க திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு எவ்வளோ வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அன்னைக்கு கூட நான் ஒரு புத்தகம் வெளியிட்டேன், விடியல் எங்கே. இந்த புத்தகம் நீங்க எல்லாம் படிக்கணும், ஆன்லைன்ல இருக்குது. இந்த புத்தகத்துல தெளிவா போட்டு இருக்கிறோம், திமுக தேர்தலுக்கு முன்பு எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், இன்று வரை எத்தனை நிறைவேற்றிருக்கின்றார்கள் என்று தெளிவாக கொடுத்திருக்கிறோம். இதுல யாருமே தப்பு சொல்ல முடியாது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு திமுக காரன் கூட வாயை திறக்கல, பதில் சொல்ல முடியல அவங்களால. ஏன்னா எல்லாமே தெளிவா புள்ளி விவரங்களோட கொடுத்திருக்கிறேன் நான். இதுல இவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பு, அதாவது இந்த விடியல் எங்கேன்னு போட்டிருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு உடைஞ்ச பாலம், ஏழுமலை வஜ்ரவேலு கட்டினது இந்த பாலம். 15 கோடி ரூபாயில தென்பெண்ணை குறுக்கே ஒரு பாலம், அது 3 மாசம் தாங்குச்சு. ஏன்னா அவ்வளவுதான் தரம், தரம் கெட்டவன்க வந்துடலாம். அதனால இதெல்லாம் நீங்க பாத்துக்க. திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு வாக்குறுதிகள், அது இல்லாம தேர்தல் நேரத்தில் ஒரு 7 வாக்குறுதிகள், 512 வாக்குறுதிகள். 505 வாக்குறுதிகளில் அவர்கள் நிறைவேற்றியது வெறும் 66 வாக்குறுதிகள். இந்த புத்தகத்தில் இருக்கு எல்லாம். 505ல வெறும் 66 வாக்குறுதிகள். விகிதாச்சாரத்தில் பார்த்தனா வெறும் 12.94, 12.94, 13 கூட வச்சுக்கோங்க. ஆக திமுக ஆட்சிக்கு வந்து 50 மாதங்களில் அவர்கள் நிறைவேற்றியது வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். திமுக அரசு வெறும் 13% அரசு தான், 13 மார்க் தான் திமுக வாங்கியிருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் எவ்வளவு மார்க் எடுக்கணும்? குறைஞ்சது ஒரு 35 எடுக்கணும், இல்ல 40 எடுக்கணும். ஆனா திமுக எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறாங்க? எவ்வளவு? வெறும் 13, வெறும் 13. இந்த 13 திமுக, இந்த 13 திமுகவை நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இந்த 13 திமுகவை நம்ம வீட்டுக்கு அனுப்பணும். இவர்கள் ஆள்வதற்கு தகுதி அற்றவர்கள், திறமை அற்றவர்கள், பொய் சொல்கின்றவர்கள், ஏமாத்தக்காரர்கள், பித்தலாட்டக்காரர்கள். ஆக திமுக என்றாலே பொய் பொய் பொய். எத்தனை பொய்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இதுல ஒரு வாக்குறுதி என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மாவட்டங்களை பிரித்து சிறிய மாவட்டம் நிர்வாகத்திற்காக நாங்கள் பிரிப்போம் என்று சொன்ன வாக்குறுதி. வெக்கம் கெட்டவங்களா 50 மாதங்கள் ஆகியும் இன்னும் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மாவட்டத்தை கூட இவங்க பிரிக்கல. அப்புறம் எதுக்கே நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க? உங்களுக்கு எல்லாம் மானம் எதுவும் கிடையாது ஐயா. ஒண்ணு சொன்னா அது நிறைவேற்றணும். நீங்க உண்மையே உங்களுக்கு மானம், மரியாதை, ரோஷம் ஏதா இருந்ததுன்னா நீங்க சொன்னதை நீங்க நிறைவேற்றணும். வந்து 50 மாதங்கள் இன்னும் ஒரு மாவட்டத்தை கூட உங்களால பிரிக்க முடியல. இல்ல, பிரிக்கிறதுக்கு மனசு இல்லை. திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாட்டிலே 2வது பெரிய மாவட்டம். முதல் பெரிய மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம், 2வது பெரிய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். 6188 சதுர கிலோமீட்டர், அவ்வளவு பெரிய மாவட்டம். இந்த பக்கத்துல தூசின்னு ஒரு கிராமம் இருக்கு. இந்த தூசின்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து காஞ்சிபுரம் 5 கிலோமீட்டர் தான். ஆனா தூசி
திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கு. இதே தூசியிலிருந்து திருவண்ணாமலைக்கு போனா 116 கிலோமீட்டர் போகணும். இந்த எல்லையிலிருந்து அங்க செங்கம் தாண்டி அந்த பக்கம் போனோம்னா கிட்டத்தட்ட 152 கிலோமீட்டர் போகணும். இதுவாயா நிர்வாகம்? இதுல 8 தொகுதி இருக்கு. இவ்வளவு பெரிய மாவட்டத்தை ஏன் உங்களால பிரிக்க முடியல? இதே திருவண்ணாமலையில வடக்கு பகுதி எடுத்துக்க. அங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாவட்டம் வேலூர் மாவட்டமா இருந்தது. இன்னைக்கு எங்கள் போராட்டத்தினால் அங்கே வேலூர் 3ஆக பிரிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம். அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டம் கிழக்கு பகுதியில செங்கல்பட்டு மாவட்டமா இருந்து இன்னைக்கு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் தெற்கு பகுதியில விழுப்புரம் மாவட்டம், இன்னைக்கு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆக திருவண்ணாமலை மாவட்டம் சுத்தி உள்ள அத்துணை மாவட்டங்களை பிரிச்சுட்டாங்க. எதுக்கு திருவண்ணாமலை ஏன் பிரிக்காம வச்சுக்கிற? ஏன்? இந்த ஏழுமலை வஜ்ரவேலு அவரால, அப்போ ஒரு தனி நபரால இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படணுமாயா? எவ்வளவு அகங்காரம் இவங்களுக்கு, எவ்வளவு அகங்காரம், எவ்வளவு திமிரு இவங்களுக்கு. இதெல்லாம் நீங்க இந்த கோபத்தை அடக்கி இன்னொரு 6 மாசம் வச்சுக்கீங்க. 6 மாசத்துல 7 மாசமா 5 மாசத்துல எல்லாம் முடிஞ்சிடும். நீ கவலைப்படாத. ஏன்னா இதெல்லாம் நீங்க அந்த கோபம் இருக்கணும், அப்படியே இருக்கணும். இவர் நினைச்சிட்டு இருக்காரு, ஒரு குறுநில மன்னர் நினைச்சிட்டு இருக்கிறார். இவர் இந்த மாவட்டத்தில் மட்டும் இல்ல, பக்கத்து மாவட்டம், அந்த மாவட்டம் இன்சார்ஜ், இந்த மாவட்டம் இன்சார்ஜ், என்ன எதுக்கு? பெரிய மூட்டை தூக்கிட்டு போவார். அவ்வளவுதான். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அதில் 1 கூட திமுக வெற்றி பெறக்கூடாது. அதில் ஒரு தொகுதி கூட திமுக வெற்றி பெறக்கூடாது. முடியுமா? செய்வீங்களா? என் தம்பிங்க முடிவு பண்ணா அதை யாரால மாத்த முடியாது. ஏன்னா அவ்வளவு ஆதங்கம் எங்களுக்கு, அவ்வளவு கோபம் இருக்குயா. இந்த மாவட்டத்தில் என்னத்தையா இருக்கு? இந்த மாவட்டத்தில் என்ன முன்னேற்றம் இந்த மாவட்டத்தில் இருக்கியா? வானம் பார்த்த பூமி. அதே வேளையில இந்த மாவட்டத்தில் தென்பெண்ணையாறு இருக்கு, செய்யாறு இருக்கு, பக்கத்து மாவட்டத்தில் பாலாறு இருக்கு. எனக்கு மட்டும் அந்த அதிகாரம் தென்பெண்ணையாறு, செய்யாறு, துறிஞ்சலாறு, இந்த ஆத்து எல்லாத்தையும் எனக்கு முடியும். இது சாதாரண விஷயம். சாதாரண அவ்வளோ தண்ணி தென்பெண்ணையில கடல்ல போயிட்டு இருக்கு, தண்ணி போயிட்டு இருக்கு. கடந்த ஆண்டு, அதுக்கு முந்தைய ஆண்டு 130 டிஎம்சி, அதுக்கு முந்தைய ஆண்டு 30 டிஎம்சி, அதுக்கு முந்தைய ஆண்டு 12 டிஎம்சி. அதுல கிட்டத்தட்ட 2 டிஎம்சி வச்சுக்கிட்டா இந்த ஒட்டுமொத்த பகுதி எல்லாமே செழுமையாக்க முடியும். செய்யாறுல எப்பயாவது தண்ணி போகும். ஆனா இந்த தென்பெண்ணையும் செய்யாறு நினைச்சீங்கன்னா வருஷம் முழுவதும் தண்ணி வரலாம். ஆக இதுதான் திட்டம், இதுதான் வளர்ச்சி, இதான் வேணும், இதான் நீர்ப்பாச திட்டங்கள். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே ஒரு நீர்ப்பாச திட்டத்தை கூட நிறைவேற்றவில்லை, ஒன்னத்தை கூட நிறைவேற்றவில்லை. வெட்கக்கேடியா, வெட்கக்கேடியா, நீங்க வெட்கக்கேடு. ஆக இதையெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். சிந்தித்து நல்ல முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும், நல்ல முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். இதை நான் சொல்லியிருக்கிறேன்ல, இவ்வளவு வாக்குறுதிகள். நேற்று முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் பாத்தீங்களா? டிவியில பாத்தீங்களா? எங்க போறாரு முதலமைச்சர்? ஜெர்மனி, அப்புறம் லண்டன், யூகே. சிந்தித்து பாருங்கள் இந்த மாவட்டத்தினுடைய நிலை. இவ்வளவு பெரிய மாவட்டம், அதை நிர்வாகத்திற்காக பிரிக்க துப்பில்லாத திமுக அரசு, துப்பில்லாத திமுக அரசு ஒரு தனிநபர் ஏழுமலை வஜ்ரவேலுக்காக, அவருடைய விருப்பத்திற்காக இந்த மாவட்டத்தை மட்டும் பிரிக்கவில்லை என்றால் இவர்கள் செய்வது நிர்வாகமா அல்லது கட்ட பஞ்சாயத்தா? ஆனால் இனி இந்த மாவட்டத்தை பிரிக்கப் போவது கிடையாது. இவர்கள் இன்னும் இருப்பதோ 5-6 மாதம், அவ்வளவுதான். ஆனால் இன்னும் 6 மாதம் பொறுத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த ஆட்சியை அகற்றி நாம் வருவோம், நம்முடைய ஆட்சி வரும். நம்முடைய ஆட்சி காலத்திலே
திருவண்ணாமலை மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்படும். இது உறுதி உறுதி உறுதி. அதில் ஒரு பகுதி இந்த பகுதி. அதனால இத நிச்சயமாக செய்யார் அல்லது ஆரணி அது தலைமையில இந்த மாவட்டம் பிரிக்கப்படும். அது உறுதி. காரணம் இது நிர்வாகத்திற்காக. அப்படி பிரித்தால்தான் உங்களுக்கு திட்டங்கள் நேரடியாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த பகுதி வளம் பெறும், வளர்ச்சி பெறும். இது சாதாரண ஒரு செயல். இன்னைக்கு நேற்று இரவு முதலமைச்சர் அவர்கள் ஜெர்மனி நாட்டுக்கு சென்றார். சுற்றுப்பயணம். அவர் சொன்ன காரணம் ஜெர்மனி மற்றும் தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை பெறுவதற்காக நான் செல்கின்றேன் என்று சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், என்னை பொறுத்த வரைக்கும் அது சுற்றுப்பயணம் கிடையாது, அது சுற்றுலா. அது சுற்றுலா பயணம். காரணம், இதற்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் 4 நாடுகளுக்கு சென்றார். துபாய், சிங்கப்பூர், ஜப்பான். 4 பயணம் சென்றார். அதில் ஒரு பயணம் துபாய்க்கு, மற்றொரு பயணம் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான், 3வது பயணம் ஸ்பெயின், 4வது அமெரிக்கா. இந்த 4 பயணத்திலே 18,000 கோடி ரூபாய் முதலீடு என்று சொன்னார். அது முதலீடு கிடையாது, அது புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். கையெழுத்து தான். அது வெறும் கையெழுத்து தான் போடப்பட்டிருக்கிறது. அதில் எந்த முதலீடும் கிடையாது. இதே பொய்யை நேற்று இரவு விமான நிலையத்திலே முதலமைச்சர் அவர்கள் சொன்னார். இதுவரை தமிழ்நாட்டிலே 10,62,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது, தொழில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று மிகப்பெரிய ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார். திமுக தமிழ்நாட்டில் செய்த ஒரே முதலீடு என்ன? பொய் என்ற ஒரு முதலீடு மட்டும்தான். திமுக தமிழ்நாட்டுக்கு செய்தது முதலீடு பொய் என்ற ஒரே முதலீடு மட்டும்தான். ஒரு பொய்யை மீண்டும் 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 சொல்லி அது கோயபல்ஸ் பிரச்சாரமாக சொல்லி மக்களை நம்ப வைத்து ஏமாற்றுகின்ற திமுக அரசு நிச்சயமாக இந்த தேர்தலிலே பாடத்தை புகட்டுவார்கள். ஏன் நான் பொய் சொல்றேன்னா, 10,62,000 கோடி முதலீடு, அதை 100 விழுக்காடு முதலீடு செய்யப்பட்டு இருக்கிறது. அதில் 32 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு முழு பொய்யை முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது நான் எங்க வேணா நான் சேலஞ்ச் பண்ணுவேன். நான் இந்த புத்தகம் போட்ட மாதிரி அதுலயும் உங்க கொஞ்ச நாள்ல கிழிக்க போறேன், பார்த்து கொண்டு வர போறேன். அதையும் நான் தயார் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ அதுல நான் சொல்றேன், அதுல நீங்க சொன்ன முதலீட்டுல வெறும் 10% தான் இங்க வந்திருக்கு, தமிழ்நாட்டில் வந்திருக்கு. 10,62,000 கோடியில வெறும் 10%க்கு மேல வரல. இதுல ஒரு சில உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும். அதுல ஒரு உதாரணம், டாடா பவர் நிறுவனம் 70,800 கோடி முதலீடு செய்ய ஒப்புக்கொண்டது, கையெழுத்து போட்டிருக்கு. ஆனால் அவர்கள் செய்தது வெறும் 3,800 கோடி. எவ்வளவு? 70,800 கோடியில டாடா நிறுவனம், டாடா பவர் நிறுவனம் முதலீடு செய்தது வெறும் 3,800 கோடி. அதே போன்று அதானி குழுமம் 42,768 கோடி முதலீடு செய்ய ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. JSW 12,000 கோடி, ஹுண்டாய் 6,180 கோடி. இதுல ஒரே ஒரு பைசா கூட முதலீடு நடக்கல. ஒரு பைசா கூட முதலீடு நடக்கல. வின்ஸ்பாட் நிறுவனம் 16,000 கோடியில 4,000 கோடி முதலீடு செய்திருக்கின்றார்கள். சிங்கப்பூரை சேர்ந்த செம்காப் நிறுவனம் 37,538 கோடியில, அதில் இப்பொழுதுதான் ஒன்னு தூத்துக்குடியில தொடங்கி இருக்கின்றார்கள். அவ்வளவுதான். ஆக இது எவ்வளவு பெரிய ஒரு பித்தலாட்டம், எவ்வளவு பெரிய ஒரு பொய். இது ஒரு சின்ன உதாரணம் தான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டினுடைய தொழில் அமைச்சர் 10 நாட்களுக்கு முன்பு இந்த மாதம் 20ஆம் தேதி அவர் சொல்றாரு, ஒரு இடத்துல சொல்றாரு, 77 விழுக்காடு
அந்நிய முதலீடுகள் எல்லாம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று எவ்வளோ 77 விழுக்காடு. அதன் பிறகு அடுத்த நாள் என்ன சொல்றாரு? இல்ல 80 விழுக்காடுன்னு சொல்றாரு. இன்னைக்கு முதலமைச்சர் 10 நாளுக்கு பிறகு முதலமைச்சர் சொல்றாரு 100 விழுக்காடு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 10 நாள்ல 20 விழுக்காடு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறதா? யாரையா ஏமாத்துறீங்க? தமிழ்நாடு மக்கள் என்ன ஏமாளிகளா நீங்களா? நிச்சயமாக கிடையாது, நிச்சயமாக கிடையாது. குறிப்பாக நான் முக்கிய செய்தி பெண்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள், நீங்கள் சிந்தித்து பாருங்கள். திமுக இந்த 4.5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை நாசப்படுத்தி விட்டார்கள். தெரு தெருவா டாஸ்மாக் கடை மட்டுமில்ல, சந்து கடைகள், 24 மணி நேரம் சாராயம், சாராயம், கள்ளச்சாராயம், அரசு சாராயம், டாஸ்மாக் சாராயம் எங்க வேணா கிடைக்கும். அதை விட மோசம் போதை பொருட்கள், அதை விட மோசம். என்னென்ன கிடைக்குதோ வெளிநாட்டுல எல்லாமே தெரு தெருவா, செய்யார் மட்டும் இல்ல, செய்யார் சுத்தி கிராமத்துல எல்லாத்துலயும் கிடைக்குது. இப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் இதுவரை வந்தது கிடையாது. யாரு பாதிப்பு? உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள். இன்னும் 5 ஆண்டுகள் இவர்கள் நீடித்தார்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பேர பிள்ளைகளும் நீங்கள் மறந்துட வேண்டும். அவ்வளவுதான், முடிச்சிடுவாங்க. முடிஞ்சு போச்சு, உங்க எதிர்காலமே முடிஞ்சு போச்சு. அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், தமிழக மக்களே, இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி மக்களை பற்றி சிந்திக்காத ஆட்சி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளை பற்றி சிந்திக்காத ஆட்சி, கஞ்சா விற்கிற ஆட்சி, போதை பொருட்கள் விற்கிற ஆட்சி. இந்த ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள். ஏன் நான் சொல்றேன்? ஜாஃபர் சாதிக் இன்னும் ஒருத்தவன் 6 மாதத்திற்கு முன்பு, வைடா கீழே வைடா, நீ கேட்கறது 10 இல்லடா, நீ கேட்கறது 15 கேட்கணும். 10% வேணாம்டா, 15% வேணும்டா. அதனால இனி யாரும் 10 சொல்லாதீங்க, 10 சொல்லாதீங்க, 15 மாத்து. 20, 30 இருக்குது கேளியா, நம்ம இருக்குது 15. அதாவது இந்த ஜாஃபர் சாதிக் 6 மாதத்துக்கு முன்பு கைது செய்யப்பட்டான். அதுவும் யாராலன்னா மத்தியில. அவனை பிடிச்சி விசாரணை பண்ணப்போ அவன் சொல்றான், எவ்வளவுக்கு போதை பொருள் வித்திருக்கானா தமிழ்நாட்டுல 3000 கோடி ரூபாய்க்கு. அவன் யாருன்னா திமுகவுடைய நிர்வாகி, திமுகவுடைய அயலக செயலாளர். யார் அவன்? திமுகவுடைய அயலக செயலாளர் ஜாஃபர் சாதிக். இவன் 3000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டுல போதை பொருட்கள், போதை மாத்திரை, போதை ஊசி, போதை பவுடர், போதை மருந்து வித்திருக்கிறான். காவல்துறைக்கு தெரியாம விற்க முடியுமா? அப்போ இதுதான் திமுக ஆட்சி. உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பேர பிள்ளைகளை பத்தி உங்க கவலை இல்ல. காசு வந்தா போதும். காசுக்கு என்ன வேணா பண்ணுவானுங்க, என்ன வேணா பண்ணுவானுங்க. காசை கொள்ளடிச்சு தேர்தல் நேரத்தில் 500, 1000, 2000 கொடுப்பாங்க. அதனால ஏமாறாதீர்கள் மக்களே, தயவு செய்து ஏமாறாதீர்கள். கடந்த தேர்தலே நீங்கள் ஏமாந்து விட்டீர்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் சொல்றேன், யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற அந்த ஆழமான கருத்தை உங்கள் மனதிலே, நெஞ்சிலே ஏற்றிக்கொள். ஏமாந்திர போறீங்க. அதனால இதை செய்து. அடுத்தது சமூக நீதி. நம்முடைய உரிமையில் முதல் உரிமை சமூக நீதி என்ற உரிமை. சமூக நீதி என்றால் பாதாளத்தில் இருக்கின்ற சமூகங்கள் முன்னேறிய சமூகங்களுக்கு நிகராக வளர வேண்டும், வாழ வேண்டும், முன்னேற வேண்டும். கல்வியில, வேலை வாய்ப்புல, பொருளாதாரத்துல எல்லாத்திலையும் முன்னுக்கு வரணும். ஆனால் சமூக நீதி என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக இன்று சமூக நீதி பற்றி பேசுவதற்கு கூட தகுதியற்றது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாதுயா. திமுக என்பது சமூக நீதியின் விரோதி, சமூக நீதியின் துரோகி திமுக, சமூக நீதியின் துரோகி திமுக.
இது எங்க வேணும்னு நான் பேசுவேன், எந்த மேடை வேணும் நான் வரத்துக்கு நான் தயாரா இருக்கிறேன். ஆனா வசனம் பேசிட்டு இருப்பாங்க திமுக. நாங்கள் தந்தை பெரியாருடைய பேர பசங்க, அண்ணாவுடைய பேரங்க, கலைஞருடைய பசங்க. இவங்க பேரை சொல்லுவதற்கு கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு உண்மையிலே உங்களுக்கு சமூக நீதிக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருப்பீங்க. கர்நாடகாவில் இந்த 10 ஆண்டுகளில் 2 முறை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து அங்கே இடஒதுக்கீடை உயர்த்தியிருக்கின்றார்கள். தெலுங்கானாவிலே கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க, பீகாரில நடத்தி முடிச்சுட்டாங்க, ஒரிசாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் நடத்துவதற்கு காரணம் சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள் என்னன்னு, எங்களுக்கு அதிகாரம் இல்லை. யாருக்கு அதிகாரம் இல்லை? கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று யார் சொன்னார்? பீகாரிலே, தெலுங்கானா, ஆந்திரா, ஒரிசா, கர்நாடகா இவ்வளோ மாநிலங்களிலே கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டாங்க. எந்த அதிகாரத்தில் அங்கே கணக்கெடுப்பு நடத்தினார்கள்? இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 அந்த சட்டத்தின்படி அங்கே கணக்கெடுப்பு நடத்தியிருக்கின்றார்கள். அந்த சட்டத்தின்படி பஞ்சாயத்து தலைவர், இந்தியாவில் உள்ள அனைத்து பஞ்சாயத்து தலைவர்கள் கூட அவர்கள் பஞ்சாயத்திலே சாதிவாரி அதிகாரம் இருக்கிறது. பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு அதிகாரம் இல்லையா? யார் ஏமாத்துறீங்க? உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லாதீர்கள், உங்களுக்கு தைரியம் இல்லை என்று சொல்லுங்கள். கோழை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஒரு கோழை, நீங்கள் ஒரு கோழை. வீரன் என்ன சொல்லுவான்? எனக்கு அதிகாரம் இல்லை என்றாலும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று அதை கையெழுத்து போடுவான், அவன் தான் வீரன். ஆனால் அதிகாரம் வைத்துக் கொண்டு எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வது கோழை, கோழை, கோழை. எதுக்கு நான் சொல்றேன்? எதுக்கு நான் சொல்றேன்? ஒரு கணக்கெடுப்பு எதுக்கு எடுக்கணும்? தமிழ்நாட்டில் உள்ள பின்தங்கிய சமூகங்கள், நான் எத்தனையோ முறை உதாரணம் நான் சொல்லியிருக்கிறேன். இது ஏதோ வன்னியர் சமுதாய பிரச்சனை கிடையாது. இது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பின்தங்கிய சமுதாய மக்களுடைய பிரச்சனை. சலவை தொழிலாளர்கள், முடி திருத்துகின்ற சமுதாயம் சார்ந்தவர்கள், மலைக்குறவர்கள், இது போன்ற எவ்வளோ சமுதாயங்கள் இருக்கிறது. ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறது. ஏன் நான் கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றேன்? இவ்வளோ சமுதாயங்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள்? நீ கணக்கெடுப்புனா என்ன? 2 மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் அரசு ஊழியர்கள் வீடு வீடா போய் ஒரு கணக்கெடுப்பு நடத்துவாங்க. அந்த கணக்கெடுப்பு, இந்த வீட்டுக்கு போனா நீ என்ன சமுதாயம், அந்த சமுதாயத்தில் என்ன உட்பிரிவு, உனக்கு எவ்வளவு பெரிய வீடு இருக்கு, குடிசையில் இருக்கிறீங்களா, உங்க வீட்டுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் அரசு வேலையில இருக்காங்க, எத்தனை பேர் தனியார் வேலையில இருக்காங்க, எத்தனை பேர் பட்டதாரி இருக்கிறாங்க, அதுல எத்தனை பேர் முதல் பட்டதாரிகள், வீட்டுல பாத்ரூம் இருக்கா, வீட்டுல லைட் இருக்குதா, எத்தனை பல்பு இருக்குது, வீட்டுல கழிப்பறை இருக்குதா, வீட்டுல மின்சாரம் இருக்குதா, இல்ல வீட்டுல நீங்க பைக் வச்சிருக்கீங்களா, சைக்கிள் வச்சிருக்கீங்களா, எவ்வளவு ஏக்கர்ல நிலம், இது எல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சமுதாயத்திற்கு ஏற்ப இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தலாம், உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம், வேலை வாய்ப்பை உருவாக்கலாம், வேலைக்கு கடனை கொடுக்கலாம், படிக்கிறதுக்கு கடனை கொடுக்கலாம். எல்லா நலத்திட்டங்களை செய்வதற்கு அடிப்படையில் உங்களுக்கு என்ன வேணும்? கணக்கு வேணும். கணக்கெடுப்பு நடத்தும் கணக்கு வேணும். அந்த கணக்கை எடுப்பதற்கு உங்களுக்கு தயக்கம் ஏன்? உங்களுக்கு என்ன பயம் ஸ்டாலின் அவர்களே? என்ன பயம் உங்களுக்கு? உங்களுடைய கூட்டணி கட்சி கர்நாடகாவில் சித்தராமையா, அவரிடம் போய் நீங்கள் பாடத்தை கற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய கூட்டணி கட்சி தெலுங்கானாவிலே ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர், அவரிடம் நீங்கள் பாடத்தை போய் கற்றுக் கொள்ளுங்கள். சமூக நீதி பாடம் அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். நீங்கள் சமூக நீதி பற்றி பேசாதீர்கள். எல்லாவற்றுக்கும் மேல் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி கிட்டத்தட்ட 1250 நாட்கள் ஆகிறது. என்ன தீர்ப்பு வழங்கினார்கள்? 1250 நாட்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு, அதில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தாராளமா கொடுத்துக் கொள்ளுங்கள்.
அதே வேளையில் தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள், அவ்வளவுதான். சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தி கொடுங்கள்லாம் நாங்க சொல்லல, நியாயப்படுத்தி கொடுங்கள், அவ்வளவுதான். அந்த தரவுகளை சேகரிக்க இவர்களுக்கு கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் ஆகிறதா? என்கிட்ட ஆட்சி இருந்தா 3 நாள்ல கம்ப்யூட்டர்ல இருக்கிற தரவுகளை டக்குன்னு டவுன்லோட் பண்ணி அது நியாயப்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மனசு கிடையாது, நிச்சயமா அதுவும் கிடையாது, எந்த மண்ணாங்கட்டியும் கிடையாது, அவர் கொடுக்க போறது கிடையாது. ஏன் கொடுக்க மாட்டாரு? இந்த சமுதாயத்துடைய வாக்குகள் மட்டும் வேணும். இந்த சமுதாயம் பட்டியலின சமுதாயம் வாக்குகள் மட்டும்தான் வேணும். ஆனால் இந்த சமுதாயம் எல்லாம் முன்னேறக்கூடாது, வளரக்கூடாது, படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, சுயமரியாதையுடன் வாழக்கூடாது. இது ஸ்டாலின் அவருடைய எண்ணம். அது ஸ்டாலினுடைய எண்ணம். அது இது ஓட்டு வங்கியாக, வாக்கு வங்கியாக மட்டும்தான் பயன்படுத்துவார்கள். இவள் முன்னேறக்கூடாது. என்ன உச்ச நீதிமன்றத்துக்கு மேல வேற என்னையா இருக்கு? எந்த கோர்ட்டுக்கும் யாரும் போக முடியாது. அந்த உச்ச நீதிமன்றமே ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. நீங்க கொடுத்துட்டு போலாம், தாராளமா கொடுக்கலாம். ஆனால் கொடுப்பதற்கு மனம் இல்லையே ஸ்டாலின் அவர்களே. இன்னைக்கு திமுகவில் 23 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், 21 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். ஆக திமுகவில் 127 பேர்ல 44 பேர் வன்னியர் சமுதாயம் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். ஆனால் இந்த 2 பெரிய சமுதாயத்திற்கு என்னையா நீங்க செஞ்சீங்க? என்னையா செஞ்சீங்க? ஒன்னத்தையும் செய்யல. இதைத்தான் நான் சொல்கின்றேன். நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் நீங்கள் தோல்வியை சந்திப்பீர்கள். இந்த மிகப்பெரிய ஒரு காரணம். இந்த பிள்ளைங்க, இந்த தம்பிங்க எல்லாம் வச்சு இதுக்கப்புறம் 15 கேட்கணும். 10 எல்லாம் வேண்டாம், போதாது, 15 கேட்கணும். நிச்சயமா 15 முதல் கட்டமா 15 வரும். அதற்கு இந்த ஆட்சியை நீங்கள் எல்லாம் அகற்ற வேண்டும். இந்த ஆட்சியை அகற்றி நம்முடைய ஆட்சியை நாம் கொண்டு வர வேண்டும். ஏன்னா இது ஏதோ வன்னியர்களுக்கு மட்டுமில்ல, வன்னியர் போன்று நான் சொல்லியிருக்கிறேன் இவ்வளோ சமுதாயங்கள் இருக்கிறது. இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். இப்ப பட்டியலின சமுதாயம் இருக்கிறது. பட்டியலின சமுதாயத்திலே 3 பெரிய பிரிவுகள், அருந்ததியர்கள், ஆதி திராவிடர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள், 3 பெரிய பிரிவுகள் இருக்கிறது. அந்த 3 பெரிய பிரிவுகளில் 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த 78 உட்பிரிவுகளுக்கு தான் இந்த 3 பெரிய பிரிவுகள் தான் 18 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டிலே. ஆனால் அந்த 78 உட்பிரிவுகளில் வெறும் 8 உட்பிரிவு 15% எடுத்துட்டு போகுது வேலையும் கல்வியும். மீதி இருக்கிற 70 உட்பிரிவுகள் தான் 3% வேலையை எடுத்துட்டு போறாங்க. இது எப்படி உறுதிப்படுத்துவது? இது கணக்கெடுப்பு நடத்தணும். கணக்கெடுப்பு நடத்தி அதில் கிடைக்காதவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் சமூக நீதி. நீ கணக்கெடுப்பு தெரியலனா எப்படி நீ கொடுப்ப? எம்பிசில 115 சமுதாயம் இருக்கிறது. அந்த 115 சமுதாயத்துல யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல, யாருக்கு அதிகமா கிடைக்குது, யாருக்கு சுத்தமா கிடைக்கல, எப்படி உனக்கு தெரியும்? கணக்கெடுப்பு நடத்தணும். கணக்கெடுப்பு நடத்துவது சாதாரண வேலை. 2 மாதம் வேலை, 2 மாதம் வேலை. அதுல 400-500 கோடி செலவாகும். தெலுங்கானாவில் 200 கோடி, தமிழ்நாட்டில் தெலுங்கானாவோட 2.5 மடங்கு அதிக மக்கள் தொகை இருக்கிறது. இங்க என்ன ஒரு 400-500 கோடி, 2.5 லட்சம் அரசு ஊழியர்கள் 2 மாதம் வேலை செஞ்சா இந்த கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிடலாம். சாதாரண வேலை. கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சா டேட்டா இதுதான் கோர்ட்ல கேட்கிறாங்க, நீதிமன்றத்துல கேட்கிறாங்க. இந்த டேட்டா நீங்க கொடுத்து ஜஸ்டிஃபை பண்ணா எந்த நீதிமன்றமும் தடை பண்ண முடியாது. நம்ம கேட்கறது என்ன? இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கூடியா, இந்த பிள்ளைங்களுக்கு வேலை கூடியா, இந்த பிள்ளைங்க சுயமரியாதையோடு மான மரியாதையோட வாழணும்யா. அதான் நம்ம கேட்கிறோம். வேற என்னத்தையா கேட்டோம்? நீ கொள்ளடிச்ச பணத்தையா கேட்டோம்? பிள்ளைங்களுக்கு படிப்பும் வேலையும் கூடிய அதானே கேட்டோம். இங்க நெசவாளர்கள் வந்தாங்க, மேடையில் பேசினாங்க. நான் காஞ்சிபுரத்துல போனப்போ நான் பார்த்தேன், விசைத்தறியில பட்டு புடவை நெய்யறதை நான் போய் பார்த்தேன். 4 வீட்டுக்கு போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்பதான் முதல் போய் பார்க்கிறேன். எனக்குலாம் கண்ணெல்லாம் கலங்கிட்டேன். அவ்வளோ கடினமான வேலை. ஒரு பட்டு புடவை நெய்யறது, 2 கை 2 காலை, இந்த காலையை அமுக்கணும், இந்த கையை இப்படி தள்ளணும், அப்புறம் அந்த கட்டை உள்ள போடணும், அப்புறம் இந்த காலை அமுக்கி இந்த கையில தள்ளி 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை செய்யணும்.
அப்படி வேலை செஞ்சு 10 நாள் 12 நாள் வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு எவ்வளவு தெரியுமா கிடைக்கும்? ஒரு பட்டு புடவையில 5000 ரூபாய் 7000 ரூபாய் அவ்வளவுதான் கிடைக்குது. ஆனா இத பார்த்தா இந்த விசைத்தறியில ஏமாத்துறாங்க, சைனால இருந்து கொண்டு வராங்க, இது எல்லாம் விசைத்தறியில ஏமாத்தி அதை விற்கிறாங்க. இந்த சொசைட்டின்னு ஒண்ணு இருக்கு தண்டத்துக்கு. எல்லாம் இப்ப அந்த பட்டு நெய்யறதெல்லாம் போயிடுச்சு, தொழில் போயிடுச்சு. காஞ்சிபுரத்துல மட்டும் கிட்டத்தட்ட 30,000 பேர் இருந்தாங்க, இன்னைக்கு 2000-3000 பேர் தான் இருக்காங்க. இது நம்மளுடைய கலை, இது தொழில் அடுத்தது நம்முடைய கலை. இது இந்த கலை உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது, நம்ம ஊர்ல மட்டும்தான் இருக்கு. இந்த கலையை நம்ம காப்பாற்றணும். ஆனா அதை பத்தி ஸ்டாலினுக்கு தெரியுமா? ஒன்னுத்தையும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. அதுல எப்படி கொள்ளடிக்கத்துன்னு பாக்குற. அதனால நீங்க தைரியமாக இருங்க நெசவாளர்களே, தைரியமாக இருங்கள். நாங்கள் இருக்கின்றோம். இந்த அன்புமணி ராமதாஸ் உன்னுடன் இருக்கின்றார், உங்களுடன் இருக்கின்றார். உங்களுடைய கஷ்டங்களை நன்கு புரிந்தவன். இது நெசவாளர்களாக இருந்தாலும் சரி, உழவர்களாக விவசாயிகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்கள் இங்கே எனக்கு பேசினார்கள், ஆசிரியர்களும் அரசு ஊழியர்கள், உங்களுடைய அத்துணை பிரச்சனைகளும் நன்கு அறிந்தவன் நான், நன்கு அறிந்தவன். நீங்க கேட்டது என்ன? எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க ஐயா. அதுல 1,98,000 பேர் தான் இருக்கிறாங்க. 2003க்கு முன் வேறும் இந்த கொடுங்கோல் இந்த திமுகவை அகற்றுங்கள், அகற்றுங்கள், அகற்றுங்கள். காலம் நேரம் வந்துவிட்டது, நீங்கள் தயார் நிலையில் இருங்கள். அத்துணை தொழில் சார்ந்தவர்கள், அத்துணை பாட்டாளிகள், அத்துணை உழைக்கின்றவர்கள், அத்துணை பேரும் ஒன்று சேருங்கள். எல்லாவற்றுக்கும் மேல் யாரும் நான் சொல்றேன் அதிகமா, பெண்களே, தாய்மார்களே, பெற்றோர்களே, அத்துணை பேரும் நீங்கள் இந்த திமுகவை அகற்ற வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும், நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். நாம் உரிமைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும். வருகின்ற தலைமுறைகளை காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த அன்புமணி நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இது என்னுடைய கடமையா நான் பார்க்கிறேன், என்னுடைய கடமையா நான் பார்க்கிறேன். வருகின்ற தலைமுறைகள் நோக்கத்திலேதான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த நடைபயணத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி கணேஷ்குமார் அவர்கள் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன். இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். அதற்குள் அது வரைக்கும் நாம் ஓய மாட்டோம். நாம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம். திமுகவை நாம் அகற்றுவோம். திமுக ஆட்சியை நாம் அகற்றுவோம், அகற்றுவோம், அகற்றுவோம். நன்றி.